ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு திருப்பாவையுடைய 29வது பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. ரொம்ப முக்கியமான பாசுரம். மறுபடியும் சரணாகதி தாத்பரியத்தை மறுபடியும் உணர்த்தர பாசுரம். அந்த கண்ணன் ஆண்ட திவ்ய தேசம் துவாரகா. நிறைய விஷயங்கள் நம்ம இதில் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வருண் ஸ்ரீவத்சன் காத்துன்னு இருக்கார் இது எல்லாத்தையும் சொல்லறதுக்கு. பாசுரம் சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் நம்ம எல்லாரும் இப்ப அனுபவிக்கலாம். கிட்டஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பொற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்தினி நீ உற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. இற்றைக்கும் வரைகொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் பிறவிக்கும் ஒன்றன்னோடு உற்றோடு உனக்கே நாமா செய்வோம். மற்ற இனங்காமங்கள் மாற்று எல்லோரும் பாவாயே. முக்கியமான பாசுரம் இதுதான். இது விடிய காத்தால எழுந்து ஆண்டார். இது திரு துவாராபதிங்கிற துவாரகா திவ்ய தேசத்தை சொல்றது. காலங்காத்தால எழுந்து உன்னை சேவிக்கிறோம். உன்னை மடியாக குளிச்சுட்டு எல்லா ஸ்நான சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிவிட்டு உன்னை சேவிட்டு உன் பொற்றாமரையடிய பொற்றாமரைனா உன்னோட திருக்கமல பாதத்தில் போற்றும் பொருள் கேளாய். போற்றும் பொருள்னா உன்னை திருக்கமல பாதத்தில் உன்னை சரணடைகிறோம், அர்ச்சிக்கிறோம். உன்னை குற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்தினி. குற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்தனா எனது ஆயர் குலத்தில் பிறந்த எம்பெருமான் ஆகிய கண்ணன் குலத்தில் பிறந்து நீ உற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. எங்களை நீ இந்த மாதிரி எங்களோட கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளவே வேணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிற. உற்றேவலங்கள்னா கைங்கரியம். உற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. நாங்கள் பண்ற கைங்கரியத்தை நீ நிராகரிக்க கூடாது, அதை நீ ஏற்றுக்காம போகக்கூடாது அப்படின்றா. உற்றைக்கும் பறைக்குள் வானன்று கான் கோவிந்தா. எங்கள் அனைவரையும் சென்று நீ என்ன பண்றது, அனுகிரகம் பண்ணு கோவிந்தா. பெருமாளை கோவிந்த நாமம் சொல்றா, கண்ணன் கூறிய நாமத்தை சொல்றா. கோவிந்த நாமம். உற்றைக்கும் பறைக்குள் வானன்று கான் கோவிந்தா. நாங்கள் பண்ற கைங்கரியை ஏற்றுக்கோ கோவிந்தா. எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இந்த 7 பிறவிக்குமே அறுபடக்கூடாது. ஒரு சங்கிலி தொடரா அப்படியே அது தொடர்ந்துட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறான். உனக்கும் எனக்கு இருக்கக்கூடிய உறவு, ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் இருக்கக்கூடிய அந்த சேச்ச சேச்சி சம்பந்தம் முக்கியமானதுன்னு வேண்டிக்கிறான். மற்ற இனம் காமங்கள், அதாவது உலகத்தில் இருக்க, அதுக்கு அடுத்தது மற்ற இனம் காமங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகீக விஷயங்கள் எதிரெல்லாம் புத்தி டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறதோ, புத்தி தடம் மாறுறதோ, அந்த மனோரதங்கள்லாம் இல்லாமல் உங்ககிட்டயே என்னோட புத்தியை செலுத்தும்படி பிரார்த்திக்கிறான். இது எதன் அர்ஜுனன் அர்ஜுனன் சொல்றார், அர்ஜுனா என் மீதே உன்னுடைய புத்தியை செலுத்த என்றால் அது வேறு இடத்திற்கு செல்லாத, அது என்னையே நினைக்கட்டும் ஒன்று உன் புத்தி செதறாதுங்கிறார். இதுதான் இது துவாராபதி பெருமாளை குடிக்கிறார். துவாராபதின்றது துவாரகையை குடிக்கிறது. பெருமாள் நாமம் கல்யாண நாராயணன் பேரு. தாயார் ருக்மணி தாயார். இந்த அதாவது கிருஷ்ணர் பிறந்தது மதுரால, வளர்ந்து தன்னுடைய லீலைகளை எல்லாம் புரிஞ்சது பிருந்தாவனத்துல, ஆண்டது துவாரகையா. துவாரகைன்ற கஷேத்திரம் எங்கன்னா குஜராத் கிட்ட இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அந்த துவாரகா கஷேத்திரத்துல எப்படி உருவாச்சுன்றது எப்படின்னா, புராதன துவாரகன்றது கடலுள்ள போயிடுச்சு. பெருமாள் அவதாரம் முடிஞ்சு, கிருஷ்ணர் அவதாரம் முடிஞ்சு வைகுண்டம் திரும்பும் போது துவாரக கடலுள்ள போயிடும்னாரு. இதுக்கு முன்னாடி அவதாரம் முடிஞ்ச முடிவுறதுக்கு 3 நாள் முன்னாடியே துவாரக கடலுள்ள போயிடும் அப்படின்ட்டார் அவர். துவாரக கடலுள்ள போயிடுச்சு. இப்ப இருக்கிற கோவிலுங்கிறது வேற கோவில், துவாரகாதீசனுடைய கோவில். வேற என்ன விசேஷம்னா, இந்த கோவில்ல கிருஷ்ணர், அதாவது ஜாரசந்தனுங்கிறவர் யாருன்னா கம்சனுடைய மாமனார். அவர் கிருஷ்ணர் அவனை சங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய பொண்ணுங்களான அஸ்தி பிராப்தின்னு 2 பேர் இருந்தா. அவளுக்கு புருஷன் இல்லை, புருஷனை தான் சங்காரம் பண்ணிட்டாங்க எம்பெருமான். அவ 2 பேரும் விதவை ஆயாச்சு. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா 2 பேருக்கும் ஒரே வருத்தம். அந்த யாதவனை நான் பைக்கு தீர்க்கிறேன்னு ஜாரசந்தன் என்ன பண்றான், ஜாரசந்தன் ஒவ்வொரு தடவையும் போய் பெருமாள்கிட்ட போரிடுறான். பெருமாள்கிட்ட போரிட்டு கடைசியில் அவன் தோற்று தான் போறான். கடைசியில் என்ன தெரியுமா பண்றான், இதனால பிரஜைகளுக்கு ஏது ஆபத்துன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்றா, பெருமாள் என்ன பண்றார், கோகுலத்துல பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொண்டு பெருமாள் இங்க தன்னுடைய யோக சக்தியினால, தன்னுடைய லீலா சக்தியினால இங்க கொண்டு சேர்த்துடுறார். விஸ்வகர்மாவை கொண்டு ஜாரசந்தனுடைய படைகள் உள்ள நுழையாதபடி என்ன பண்றாருன்னா, அந்த இடத்த சிருஷ்டிக்கிறார், ஒரு பட்டணத்தை சிருஷ்டிக்கிறார். கடலுக்கு நடுவில், சமுத்திரத்துக்கு நடுவில். அதுவே துவாரகை என்று பெயர் பெற்றது. அதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. அவ்வளோ எளிதில் ஜரசந்தனோட படைகள் நுழைய முடியாதபடி. அதே சமயத்தில் காலயவனன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் என்ன பண்றான், எல்லாரையும் இந்த மாதிரி கிருஷ்ணரை துரத்திட்டு போறானா. கிருஷ்ணரை துரத்திட்டு ஒரு குகையுள்ள போறானா. குகையுள்ள போகும்போது பெருமாள் மறைஞ்சிடறாரு. அங்கே முச்சுகுந்த சக்கரவர்த்திங்கிறவர் படுத்துட்டு இருக்கிற முச்சுகுந்த சக்கரவர்த்திய காலயவனன், நீ தான் படுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்னு நினைச்சு எழுந்துரு, பயந்தாங்குடியே எழுந்துரு, வேடி நீ பாட்டு படுத்துட்டு இருக்கியா என்கிட்ட போயிட்டு புறமுதுகு காட்டிட்டு எழுந்துருன்னு சொல்லிட்டு எட்டி உதைக்க காலயவனன் என்ன பண்ற, பெருமாள் காலயவனனை பார்க்க, காலயவனன் முச்சுகுந்த சக்கரவர்த்தி அவனை பார்த்து முறைக்கிற.
அப்படியே இந்த உக்ர பார்வையினால காலயவனன் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். அப்படியே பெருமாள் அவன் ரூபத்தில் அவனை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறார். அதுக்கப்புறம் பலராமர் வந்து பலராமனு கிருஷ்ணர் காலயவனோட மிச்சம் அந்த அரக்க தளபதிகள் அத்தனை பேரும் சங்காரம் பண்ணிடுறான். அந்த கொடூர படைகளை காலயவனன்ட்டேருந்து வந்து காலஜித் வாழ்கிட்டேருந்து காப்பாற்றின இடங்கள் தான் வந்து இந்த துவாரகா பட்டணம்னு பேரு. இந்த துவாரகா பட்டணத்துல தான் பெருமாள் வந்து அரசாட்சி புரிஞ்சார் பல வருஷமா. போனா அந்த துவாரகாவை நம்ம இன்னமும் கூட பார்க்கலாம். இந்த இடத்துல கோபி தலாப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு துவாரகா கிட்ட. அந்த கோபி தலாப் அப்படிங்கிற இடத்துல இருந்தா கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அந்த அத்தனை நரகாசுரனால பிடிப்பட்ட பெண்கள் அத்தனை பேரையும் கொண்டு என்ன பண்றாருன்னா கொண்டு வந்து இந்த இடத்துலதான் அந்த குளத்துலதான் வந்து நீராடினாராம். நீராடின அந்த இடங்கள்ல தான் வந்து என்ன ஆச்சான், அந்த இடத்துல இருந்து பெருமாள் நீராடின இடத்துல இருந்தா ஒரு விதமான அந்த குளம் வற்றினாலும் கூட ஒரு விதமான மண் இருக்குமா. அந்த குளம் வற்றும் போது அந்த மண்ணை வெட்டி எடுப்பான். அந்த மண்ணை வெட்டி எடுக்கிற இதுதான் கோபி சந்தனம்னு பேரு. உடம்புல பூசிப்பா. மாத்வாள்லாம் நீங்க பாத்திருக்கீங்கன்னா உடம்புல விட்டுக்கிறது கோபி சந்தனம்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் கோபி சந்தனம்னு பேரு. கோபி சந்தனம் கிடைக்கக்கூடிய பரம பவித்திர கஷேத்திரம் இதுதான். கோபி சந்தன தாரணம் பண்ணிக்கிறதுக்கு அது மாதிரி இதுதான் துவாரகா நதியின் பேரு. இந்த இடத்துக்கு வந்து நம்ம சமுத்திர தீர்த்தம் தான் இது. கோமதி நதி, க்ஷீர நதியின் பேரு கோமதி நதிக்கு. சமுத்திர நாராயணருக்குன்னு தனி கோவில் இருக்கு இந்த ஊர்ல. இந்த கோமதி நதியுடைய சமுத்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மூர்த்தி சமுத்திர நாராயண பெருமாள்னு பேரு இவருக்கு. இதெல்லாம் விசேஷமான மூர்த்தி கோவில். சக்கர தீர்த்தம் விசேஷ தீர்த்தம். கோமதி நதி, ஹேமகூட்ட விமானம் கோவில் விமானம் பேரு. துவாரகா பட்டணத்துல பெருமாள் வந்து அப்படியே வந்து என்ன பண்றாருன்னா இன்னும் 4-5வது நாள் துவாரகை வந்து கடவுள்ல போயிடுங்கிறார். யதுவம்சத்துக்கு சாபம் கொடுக்கப்பட்டது. என்ன வேணா யதுவம்சங்கள் போய் வந்து நாரதர் கிட்ட பிற முனிவர்களுக்கு எல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கா. அங்க போய் இந்த மாதிரி என்ன பண்றாள்னா தன்னுடைய பவர்களை அந்த ரிஷிகள்கிட்ட போய் சபிக்கிறா, சோதிச்சு காமிக்கிறா, வேணும்னா சோதனை பண்றாளாம். சம்பன் அப்படிங்கிறவள்கிட்ட போயிட்டு அவளோட இதுல இருந்து வந்து போய் காமிக்கிறாளாம். அவரை பெண்ணா வந்து உருவம் கொண்டு அந்த சம்பனை கொண்டு போயிட்டு அவன் வயிற்றுல கதையை வச்சு கொண்டு போய் காமிக்கிறாளாம். இவனுக்கு குழந்தை பொறுக்குமா, இவன் பெண்ணுன்னு போயிட்டு வேணும்னு அந்த ரிஷிகளுடைய தப்பசை சோதிக்கிறாளாம். அப்ப என்ன தெரியுமா ஆச்சு, அந்த ரிஷிகள்லாம் கொடுத்துறா இல்ல அவள்லாம் கதையே பிறக்கும் சொல்ல வயிற்றுல இருந்து கதை உண்டாக ஆரம்பிச்சிருக்கான். உடனே அந்த கதையெல்லாம் சொல்லி என்ன ஆச்சு, அந்த கதை வந்து உக்ரசேனர்கிட்ட கொண்டு காமிக்கிறார். யதுவம்சத்தோட மகாராஜா வந்து உக்ரசேனர். அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து அதை வந்து நீங்க வந்து அடிச்சு அதை பொடி பண்ணி என்ன பண்ணுங்க அப்படியே கடல்ல கொட்டிடுங்கன்றா. ஒன்றும் ஆகாது அப்படின்னாரு. அதை அப்படியே அடிச்சு பொடியாக்கி கடல்ல போட்டாலாம். அது என்ன தெரியுமா ஆச்சா, அது கடல்ல கலக்கலையா. உடனே வந்து அது என்ன ஆச்சுன்னா அப்படியே குஷம் அப்படின்னு ஒரு கர்ப்ப புல்லா வளர்ந்துருத்தான். ஏரகம் அப்படின்னு ஒரு விதமான புல்லா வளர்ந்துதான். ஹேரகம் அப்படின்னு ஒரு விதமான புல்லா. அதுக்கடுத்தது என்ன ஆச்சு, எந்த இது வந்து இதாகலையோ அதை வந்து ஒரு மீன் முழுங்கிட்டான். அப்ப ஜரன் அப்படின்னு ஒரு வேடன் வந்து என்ன பண்றான், அந்த மீனை பிடிக்கிறானா. அவன் வந்து மீனை பிடிக்கும் போது ஒரு ஆஹா எனக்கு அப்படின்றது வந்து கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அதோடைய மீனை வெட்டும் போது அது அந்த இது கிடைச்சிதான். இது வந்து என்னுடைய இது அழகா இருக்கு, இதை வந்து நான் என்னுடைய அம்புக்கு தலையா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அப்ப இருந்துதான். அப்போ ஒரு நிமிஷம் கிருஷ்ணர் பலராமனை சந்திக்க போறார். பலராமன் வந்து பிரபச சமுத்திரம் கிட்ட உட்காந்து தவத்துல இருந்துட்டார். அவருடைய சேஷ ரூபத்துல வைகுண்ட ஏகிட்டார் ஆதிசேஷனா. அப்ப என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்துருந்தாரு, ஒரு ஆலமரத்துக்கு அடியில. அந்த அவர் காலை நீட்டிண்டு அந்த காலை பார்த்துட்டு அது மானோட தலைன்னு நினைச்சு என்ன தெரியுமா பண்ணாராம், ஜரன் அப்படியே அம்பு விட்டாராம். அம்பு விட்டோடனே வந்து கிருஷ்ணர் உடனே அவ்வளவுதான், அவரோட அவதாரம் நோக்கம் முடிஞ்சு வைகுண்டம் கிளம்பிட்டார். இந்த நேரத்துல கடைசியில் அந்த வேடன் போய் அவசாரம் பண்ணிட்டேன்னு கிருஷ்ணர் கிட்ட விழாரானா. கிருஷ்ணர் சொல்றார், நீ போன ஜென்மத்துல நீ தான் வாலியா இருந்த, நான் தான் உன்னை ராமனா கொன்னேன். இந்த ஜென்மத்துல நீ மறுபிறப்பு ஜரனா எடுத்த, நான் தான் கிருஷ்ணனா வந்திருக்கேன், அந்த ராமனான நான் தான் கிருஷ்ணனா வந்திருக்கேன் அப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்ணின பிறகு நீ என்னோட இதுபடி நீ பண்ணிட்ட, என்னோட அவதார நோக்கத்தை நீ பூர்த்தி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பால்க தீர்த்தம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல தான் பெருமாள் இன்னி வைகுந்த இடம். அந்த வேடனுக்கு இந்த இடத்துல தான் வந்து அவர் உபதேசம் பண்ணிட்டு வைகுண்டம் புறப்பட்டார். ஆக பெருமாள் வைகுண்டம் புறப்பட்ட இடம் தான் வந்து துவாரகை அப்படின்னு சொல்லுவா. அவருடைய அவதார நோக்கம் முடிஞ்ச இடம் துவாரகை. ஆண்டு அவதார நோக்கம் முடிச்சிட்டது துவாரகையில். இந்த உலகத்தில் எப்பயுமே சாஸ்வதமானது அந்த எம்பெருமான் திருவடியை சரணாகதி பண்ணுறது மட்டும்தான் அப்படின்றத உணர்த்தற அற்புதமான பாசுரம். பாசுரத்துடைய விளக்கம் ரொம்ப சிறப்பு. அதை விட திவ்ய தேச வைபவம் இன்னும் சிறப்பாக இருந்தது. எப்படி கண்ணன் துவாரகையை ஆண்டான், எப்படி அங்கே வந்தான், எந்த அசுரர்கள் எல்லாரையும் அழிச்சான், அது மட்டும் இல்லாமல் யாதவ குலத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வருண் ஸ்ரீவத்சன் எல்லாத்தையுமே ரொம்ப கிளாரிட்டியோடு நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார்.
நீங்கள் எல்லாரும் இதை நன்னா கேட்டு தெரிஞ்சு அனுபவிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். மார்கழி இன்னைக்கு முடியறது, ஆனால் நமக்கு திருப்பாவல இன்னும் கடைசி பாசுரம் இருக்கு. அது நாளைக்கு சங்கராந்தி சிறப்பு நிகழ்ச்சியாக அமைய போகிறது. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சியில் நாளைக்கு கடைசி பாசுரம், அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்யதேச வைபவத்தை, பொங்கல், சங்கராந்தி, தை திருநாள் எப்படி கொண்டாடுறீங்களோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான நன்னாளில் நம்ம இதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நாளைக்கு எல்லாரும் திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சியை பாருங்கோ. இன்னைக்கு மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய கடைசி நாள். இதில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க போகிறீர்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்று மாலை கதவிருக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.